இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் தினேஷ் சங்கரன். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடானது மாணவர்களின் பணிகளில் ஒரு அங்கமாக பயன்படுகிறது. அறிவியல் ரீதியான கற்பனையாக இருந்த நிலையில் கல்வியில் தினசரி தேவைப்படும் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. குறிப்பு தயாரித்துதல், பாடப்பகுதி சுருக்குதல், வகுப்பறை தயாரித்துதல், ஆய்வு செய்தல் போன்ற பணிகள் மிக முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு செயல்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தினால் தேர்வு தயாரித்தல் பல சிக்கல்கள் சவாலுக்கு தீர்வாகவும் மற்றும் நேரத்தை சேமிக்கும் வகையில் மாணவர்கள் உதவி புரிகின்றனர். மாணவர்கள் தனது ஆய்வுகளையும் திறமைகளையும் மேம்படுத்துவதற்கு எதிர்கால திட்டத்திற்கும் செயற்கை நுண்ணறிவு செயல்கள் சார்ந்து இருக்கின்றனர். மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு ஒரு கருவி என்பதை மறந்து மூளையின் மாற்றுப் பொருளாக எண்ணுகிறனர். செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள கட்டாயத்தில் மாணவர்கள் இருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தனிப்பயன் கட்டுதல், திறன் வாய்ந்த ஆய்வுகள், திறன் மேம்பாட்டுதல், பயனுள்ள மற்றும் ஒழுங்குபடுத்துதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவு கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் உறுதியாக உள்ளது. மிக எளிமையுடனும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உறுதியற்ற செயற்கை நுண்ணறிவு செயல்களுடன் மாணவர்கள் தனிப்பட்ட அல்லது கல்வி சார்ந்த தகவல்கள் பகிரும் போது உரிமையுள்ள சிக்கல்கள் உருவாகிறது. இப்பொழுது ஆசிரியர்கள் செயற்கையில் நுண்ணறிவினால் உருவாக்கிய பணிகள் கண்டறிய முடிகிறது. பல கல்லூரிகள் தங்கள் கல்வி நெறிகளை கோட்டில் செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்தி கொள்கின்றனர். அதாவது தவறான பயன்பாடுகள் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் வழிவகுக்கலாம். வழிகாட்டியாக பயன்படுத்துங்கள், இறுதி அதிகாரமாக அல்ல. எப்பொழுதும் நம்பகமான கல்வி ஆதாரங்கள் இருந்து தகவல்களை சரிபார்க்கவும். உங்கள் சொந்த சிந்தனை, உதாரணங்கள் போன்ற பார்வையும் சேருங்கள். செயற்கை நுண்ணறிவு பதில்கள் உருவாக்கலாம், ஆனால் ஆழ்ந்த புரிதல் உருவாக்குவது நீங்கள் மட்டுமே. செயற்கை நுண்ணறிவு மாணவர்களின் மாற்றாக இல்லை, அவர்களின் வலிமைப்படுத்துவதற்காக தான் செயற்கை நுண்ணறிவு வந்துள்ளது. வரவிருக்கும் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்து சிந்திக்க தெரிந்தவர்கள் தொழில்கள், துறைகள் மற்றும் வாய்ப்புகள் முன்னேறுவதற்கு அதிக கற்றா செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்து சிந்திக்க தெரிந்தவர்களே தொழில்கள், துறைகள் மற்றும் வாய்ப்புகள் முன்னெடுத்துள்ளனர். அதற்கு முழுமையாக சார்ந்திருப்பவர்கள் அல்ல. உங்கள் படைப்பாற்றுதல், நெறிமுறை மற்றும் முடிவெடுக்கும் திறன்களே உங்கள் உண்மையான பலமாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடனும் நேர்மையாக பயன்படுத்துங்கள். ஏனெனில் எதிர்காலம் அதை பற்றி பயன்படுத்துவது தெரிந்தவர்களுக்கு, அதனை தமக்கு பயன்படுத்தும் மக்களின் அல்ல. இந்த செய்தி பதிவில் எங்களுடன் தொடர்ந்து பார்ப்பதற்கு நன்றி. இது போல பல தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.